ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜோ ரேகாவோட லவ் ஸ்டோரியை தான் இப்போ நம்ம கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஜோ சொன்னாங்க, ஒரு 3 நாள் ஒருத்தர் பார்க்காம இருந்த அந்த மிஸ் பண்ண அந்த ஃபீலு எங்கள் 2 பேருக்குள்ளே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு ட்ரிப்புமே பிளான் போட்டோம். அடுத்த நாள் சண்டே. ஸோ எங்களுக்கு வசதியாக எல்லாமே இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்ததும் உடனே கிளம்பிட்டு, நான் ஒரு ஜீன்ஸு ஷர்ட்டு தான். ஸோ 2 பேருமே சீக்கிரமே கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்குமே போகணும். நான் ரேகா கிட்டே கேட்டேன், ரேகா இப்போ நம்ம எங்கே போகலாம்? மார்னிங் போயிட்டு ஈவினிங் ஹாஸ்டலுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது ரேகா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கலில். ஸோ அவள் தான் சொன்னான், நம்ம அந்த மகாபலிபுரம் போகலாம் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னுட்டு நாங்கள் 2 பேருமே பஸ்ஸில் ஏறணும். ஃபர்ஸ்ட் டைம் ரேகா கூட ஒரு பஸ் ட்ராவல். 2 பேருமே பக்கத்து சீட்டு. அவளோட தோல் என்னோட தோலில் அப்படி உரசிக்கிட்டு ஒரு அழகான பயணம். அந்த ஃபீல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்போவும் என்னோட அவளோட கையை அப்படி ஹோல்ட் பண்ணி இறுக்கமாக பிடிச்சி வச்சுருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சாங்குமே தோணுச்சு. அந்த பஸ்லேயுமே பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே கேட்டுட்டு அப்படி 2 பேரும் எதுவும் பேசிக்கல. ஆனால் ஒருத்தர் அப்படியே தெரியாமல் சைட் அடிச்சுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சாங்கை கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கர்லேயும் அப்படி பஸ் அப்படி ஸ்டாப் பண்ணி அப்படி போகும்போது அவளை அப்படி லைட்டாக இடிச்சுக்கிறது. பஸ் என்னவோ லைட்டாக தான் ஒரு வைப்ரேஷன் ஆகும். நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அப்படி அவளை இடிச்சுக்கிறது. உடனே அவள் என்னை திரும்பி பார்க்க, நான் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ராவல், ஒரு 1 hour ட்ராவல் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போது ஒரு சாங் சொன்னல, அது என்ன பாட்டு தெரியுமா? அது காதல் சொல்ல வந்தேன் அந்த மூவின்னு நினைக்கிறேன். அப்போது ஹீரோவும் ஹீரோயினியும் பஸ்ஸில் ஒன்றா சேர்ந்து போவாங்க. அப்போ அந்த சாங்குமே வரும். அதில் அந்த லிரிக்கு எனக்கு அப்போ ஞாபகம் வந்துச்சு. அதையே நானுமே ஃபீல் பண்ணேன். அது என்ன லிரிக்னா, அருகே நீ அமர்ந்தாயடி, தோளும் கதை பேசுதே, உரசாதே உயிர் கோபுரம் சாயுதே, அழகான ஒரு ஊர்வலம் நீயும் நானும் சேர்ந்து போவதே, பேருந்தே குலசாமியாய் ஆனதே. அவ கூட ஒரு அழகான ஊர்வலம். அதுக்கு இந்த பஸ்ஸு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. செம்ம லிரிக். நான் அதையுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். அப்படி 1 hour ஆனதும் நாங்கள் 2 பேருமே மகாபலிபுரம் ரீச் ஆனோம். அங்கே போனோன்னே என்ட்ரன்ஸில் இளநீ இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஆளுக்கு தான் ரோஸ் மில்க் பிடிக்குமே. உடனே போனதும் ஒரு ரோஸ் மில்க்கு தான். அதையும் குடிச்சிட்டு 2 பேருமே உள்ளே என்டர் ஆனோம். அது எல்லாமே சுற்றி பாறை தான். அந்த ஒரு பெரிய மலை, அந்த மலையில் அந்த கல்லில் அந்த பாறையில் அவ்வளோ அழகாக அந்த சிற்பத்தெல்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். அதுவும் ரேகா கூட அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அப்படி சுற்றி பார்த்தோம். போனதும் அந்த 2 யானை நம்மளை அப்படியே வரவே இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கிட்ட நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ள என்டருமே ஆனோம். அப்போ உள்ள ஒரு பெரிய பாறை, பல 100 வருஷமாக அது உருண்டு விழாமல் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கோம். அதுலேயும் எல்லாரும் சுற்றி நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் பக்கத்தில் போயிட்டு அதை தொட்டெல்லாம் பார்த்தேன். இது என்ன இப்படியே தான் இருக்குமா, கீழே விழுந்துருமா, விழாதா, அப்படி அதை தொட்டு பார்த்துட்டு அந்த மலை மேலே ஏறி சுற்றி பார்த்தோம். 2 பேருமே கையை பிடிச்சிக்கிட்டு, கையை மட்டும் விடவே இல்லை, அந்த மலையையே அப்படியே சுற்றி வந்தோம். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சிற்பங்கள் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். சில இடத்துல குட்டி குட்டி குகை மாதிரிலாம் இருந்துச்சு. அதையுமே 2 பேரும் பார்த்தோம். அன்றைக்கி சண்டே. ஸோ கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ எதுவும் பண்ண முடியல கையை பிடிக்கிறத தவிர. அப்படியே சுற்றி வந்தோம்.
அங்கே அந்த பாறையை தவிர வேறு எதுவும் இல்லை. அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்குமே போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் சிங்கம், இன்னும் நிறையா சிற்பங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கிட்டையுமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கே லவ்வர்ஸ் தான் மேக்ஸிமம் இருந்தாங்க. கொஞ்சம் புதரு, கொஞ்சம் மரம், காடு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம நல்லா உத்து பார்த்தோன்னா எப்படி அந்த மரத்தடியில் அந்த குகைக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கப்பல் இருப்பாங்க. அவங்களே எப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பீச்சுக்குமே வந்தோம். பீச்சு, கடல், அந்த அலையோட சத்தம், அங்கே அடிக்கிற காற்று, இது எல்லாமே மனசுக்குள்ளே இன்னும் ஒரு அப்படி பரவசம், அப்படி மனசே அப்படி லேசாக இருக்கிறது. அதுவும் நமக்கு பிடிச்சவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு வாக்கு, அது இன்னுமே ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. அப்போவும் 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம அந்த லுக்கு, நான் ஏதோ பேச, அவ ஏதோ பேச, அப்படியே அந்த பீச்சில் ஒரு வாக்கு, லாங் வாக்கு, அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். எது வரைக்கும் போகணும் தெரியாது, போனோம் போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கடல் தண்ணியில் 2 பேருமே காலை நனைச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டோம். அவன் காலை தொட்டு நினைக்கிற அந்த தண்ணி என்னோட காலை தொட்டும் போச்சு. நான் அது எல்லாத்தையுமே அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். தெரியல இதெல்லாம் நடக்குமா, என் லைஃப்பில் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நான் நினச்சே பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் போதும், கால் கொஞ்சம் அதிகமாகவே வலிக்குது, நம்ம கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, அந்த சுண்டல், பட்டாணி, இன்னும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு 2 பேருமே ஒரு ஓரமாக அந்த கடற்கரையில் உட்காந்துருந்தோம். 2 பேரை தோளும் கொஞ்சம் இடிச்சாப்புல நல்ல நெருக்கமாக அந்த மாதிரி இருந்துக்கிட்டு அந்த கடல் அழகை ரசிச்சுக்கிட்டு, நான் என்னோட ரேக்காவை ரசிச்சுக்கிட்டு, அவள் சாப்பிட்றது ரொம்பவே அழகாக இருக்கும். அதை பட்டும் படாமல் அப்படி எடுத்து அவ்வளோ அழகாக மெதுவாக சாப்பிட்டுட்டு இருப்பாப்புல. நான் அதையே அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படி இருந்தேன். அவன் நீயும் சாப்பிடுன்னு சொல்லி எனக்குமே ஊட்டி விட்டா. நானும் சாப்பிட்டுட்டு அந்த கடற்கரையில் ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தோம். அப்போது நான் ரேக்கா கிட்ட கேட்டேன், நைட்டு டைமு இந்த பீச்சு, இந்த கடல், இங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே இன்னுமே அழகாக இருக்கும்ல, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் ஹாஸ்டலுக்கு போகணும், ஸோ இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக இங்கே வரலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து அங்கே பீச்சில் இன்னொரு பக்கம் அந்த ஃபுல்லாக இருக்கிற மீன், அதை பார்க்குறதுக்கு உயிரோடு இருக்கிற மீன் மாதிரி இருந்துச்சு. மசாலாவில் அதை அப்படி ஊற வச்சுருந்தாங்க. நம்ம கேட்ட உடனே அதை அப்படி நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரை பண்ணி சுட சுட ஒரு வாழை இலையில வச்சு அப்படியே கொடுத்தாங்க. நாங்களும் அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேக்கா சாப்பிட்ற அழகை பார்க்கணுமே. அந்த மீன் முள்ளை ஒன்றா பிச்சு எடுத்து வச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே சூட்டோட ஃபூன்னு சொல்லிட்டு அப்படி ஊதி ஊதி சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அங்கே இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பலூனை ஷூட் பண்ணுறது, இன்னும் நிறையா கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு 2 பேருமே மெதுவாக பொறுமையாக அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். இன்னுமே நிறையா ஸ்நாக்ஸு, ரேக்காவுக்கு பிடிச்ச குச்சி சிப்ஸு, குட்டி குட்டி கீ செயின்ஸ், அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். அப்போ டைமு எப்படியும் ஒரு 6:30 இருக்கும். ஓரளவு நல்லாவே இருட்டிருச்சு. ஸோ அப்போ தான் மறுபடியும் ஹாஸ்டல் வர்றதுக்கு பஸ் ஏறணும். ரேக்கா செம்ம டயர்டில் இருந்திருப்பா போல். பஸ்ஸில் ஏறினதும் என்னோட மடியில் அப்படி படுத்துக்கிட்டா. எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், நம்மளோட இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்ததும் சொல்லு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் மடியில் தலை வச்சு அப்படி படுத்துக்கிட்டா. நானும் அவளை தூங்க வைக்கிற மாதிரி இதம்மா தட்டி கொடுத்துக்கிட்டு அவளோட தலைமுடிய அப்படியே கோதி விட்டுட்டு அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவளும் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஸ்டாப் வந்துருச்சா, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்க, நானும் அட கம்முனி படுறி, இன்னும் இடம் வரல, வந்தா நானே சொல்லுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்க வச்சேன்.
அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எழுந்து இப்போ ஸ்டாப்பிங் வந்துருச்சா அப்படின்னு கேட்டா. நானே சொல்றேன் நீ படுத்துருன்னு சொல்லிட்டு அவ படுக்கலைனாலும் நானே பிடிச்சி அவளை என்னோட மடியில படுக்க வச்சேன். அப்போ அந்த நைட்டு நேரம் இன்னுமே சில்லுன்னு காத்தடிக்க அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அவன் என்னோட மடியில படுத்திருக்க நான் அவளோட தலைமுடிய அப்படியே கோதி விட்டுட்டு அவளை தாளாட்டுற மாதிரி தூங்க வைக்க நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ள ஸ்டாப்பிங் வந்துருச்சு. ஸோ 2 பேருமே ரூமுக்குமே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் தான் தெரிஞ்சுது செம்ம டயர்டு, கால் எல்லாமே அப்படி வலிச்சுது. ஸோ அந்த டயர்ட்லேயே அப்படியே படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் கம்பெனிக்கு வேலைக்குமே போனோம். எப்போதும் போல் பார்த்ததும் அவர் சிரிச்சுக்கிட்டு எனக்கு அவளை எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ, எப்பெல்லாம் அவளை கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, நான் உடனேயே ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி அவளை கண்ணை காமிச்சிட்டு நீயும் வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவேன். நான் போன 5வது நிமிஷத்தில் கரெக்டாக அவளும் வருவா. அவளை கூட்டிட்டு அப்படி அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரூமுக்குள்ளே போவோம். சொல்லியிருக்கேன்ல 2 பிளேஸ் இருக்கும். கொஞ்சம் தூரமாக இருக்கிற அந்த பிளேஸுக்கு தான் நாங்கள் எப்போவுமே போவோம். அங்கே போனதும் அவளை ஆசை தீர அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருப்போம். எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கிஸ் பண்ணுவேன். அவளுமே அதே மாதிரி தான். அவள் ரெஸ்ட் ரூம் போகும்போது என்ன கண்ணை காமிச்சிட்டு போவா. நானும் யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே போவேன். இந்த மாதிரியே நிறைய நடந்துச்சு. ஒரே கம்பெனி, எல்லாமே ரொம்ப வசதியாக போச்சு. அதுக்கப்புறம் ரேகாக்கு ஓவர் டைம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணுவேன், நானும் கண்டிப்பாக ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரையும் எழுதிக்கோங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி நானுமே அவ கூட சேர்ந்து ஓவர் டைம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ இன்னுமே அதிகமாக நேரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அதுக்காகத்தான் வேலையை பார்க்குறேனோ இல்லையோ அவளோட டிபார்ட்மெண்ட் போயிட்டு அங்கே நின்றுட்டு அவளையே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவளை அப்படி சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நமக்கு வேலை எங்கே செய்ய தோணும் இல்லை, தோணும் போதெல்லாம் கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ எங்கள் 2 பேருக்குள்ள இன்னுமே நெருக்கம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நடந்த சம்பவம், அதுக்கப்புறம் நான் அவளை கூப்பிடுற விதம் எல்லாமே மாறிச்சு. ஓய் பொண்டாட்டி என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். டீ போட்டு கூப்பிடுவேன். அவன் என்ன எப்பவும் டா, இங்கே வாடா போடா என்னடா பண்ணுற அப்படின்னு அவள் பேசுவோம். இப்படி தான் டெய்லியுமே கம்பெனியில் வேலை முடிஞ்சதும் இன்னுமே ஓடி டைமில் பார்க்குறது, அவ கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவளை பார்க்கணும், பேசணும், ஹக் பண்ணிக்கணும், கிஸ் பண்ணிக்கணும், அவள் கூட இருக்கணும், அந்த ஒரு ஃபீல் போதும். அதுக்கு மேலே எதுவும் தோணலை. இப்படியே தான் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேகாவோட வீட்டில் எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரேகாவுக்கு கம்பெனியில் லீவ் கிடைக்கல. ஸோ அவளை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாதுன்னுட்டு அவங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க. அவளை ஒரு 2 நாளைக்கு ஹாஸ்டலில் உன் கூட ஸ்டே பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும் நானுமே சொன்னேன், அது கொஞ்சம் கஷ்டம்தான், வெளிநாட்கள் யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க, பட் நான் கேட்டு பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணுறேன், நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். நானும் அன்னைக்கு ஈவினிங் வேலை முடிஞ்சு வந்ததும் என்னோட ஹாஸ்டலில் செக்யூரிட்டிக்கிட்டையுமே கேட்டேன். நான் தான் எல்லாரையுமே கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ அவங்கக்கிட்ட எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணி பெர்மிஷனுமே கேட்டுட்டேன். அதே மாதிரி என்னோட ரூமில் இருக்கிறவங்கக்கிட்டையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையுமே ஒரு பெர்மிஷனை கேட்டுட்டு என்னோட பெட்டில் படுத்திருந்தேன். நாளைக்கு இந்த நேரத்துக்கு ரேகா என் கூட என்னோட ரூமில் இருப்பாள்ல அப்படின்னு அதை நினச்சி பார்த்து நான் அப்படியே சிரிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதை நினைக்க அப்படி ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு வெக்கம். அப்போவோ அந்த சினிமா டைலாக், அதான் யாரடி நீ மோகினி அந்த மூவியில்
அந்த செகண்ட் ஹீரோயின் அவங்க பேசுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நானுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அச்சச்சோ, என்ன பண்ணுவேன் பெருமாளே, அதை நினைச்சாலே உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதேன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு அப்படி அந்த பெட்ல புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த பக்கம் உருள்றது அந்த பக்கம் உருள்றதுன்னு சொல்லிட்டு அப்படி உருண்டு பரண்டுக்கிட்டே இருந்தேன். இத என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தாங்க. இவளுக்கு என்னாச்சு, உண்மையிலே பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. நான் ஆமா பைத்தியம்தான், உங்களுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து அப்படியே போத்திக்கிட்டு அப்படியே கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். அப்பவும் அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே கிடந்துக்கிட்டு கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு உருண்டுக்கிட்டே அப்படியே இருந்தேன். எப்போ தூங்கினேன் அப்படின்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ஜாலியாக ஒர்க்குக்குமே போனேன். இனி உன்னோட திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டியா, இன்னைக்கு நம்ம என்னோட ஹாஸ்டலுக்கு போகலாம்ல, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டேன். அப்போ ரேகாவும் எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னு எதுவும் இல்லை, 2 செட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நானும் எப்போ ஈவினிங் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்டா இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்க, எதுக்கு, ஏன் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் உன் மூஞ்சில் இவ்வளோ சிரிப்பு இருக்கு, ஏதோ புதுசாக வெக்கம்லாம் படுற மாதிரி இருக்கே என்னன்னு சொல்லிட்டு கேட்டா. சி போடி, நான் அப்புறம் வர்றேன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். என்னோட மனசில் ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரேகா இன்னைக்கு என் கூட என் ரூமில் ஸ்டே பண்ண போகிறா அப்படிங்கிறது மட்டும்தான். அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் சிரிச்ச மூஞ்சோட அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு. அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஃபுல் டேவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறது, யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு ரேகாவும் இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக மனசில் நினச்சிருப்பா. எப்போ ஈவினிங் வரும், வேலையை விட்டு எப்போ போவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் வெயிட் பண்ண அந்த நேரமும் வந்துச்சு. வேலை முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு. நான் அப்போவே ரேகா கையை பிடிச்சிட்டு வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹாஸ்டலுக்குமே வந்தோம். ஹாஸ்டலில் முன்னாடி அந்த செக்யூரிட்டி கிட்டெல்லாம் சொல்லிட்டேன்ல, ஸோ இவ தான் ரேகா, நான் இவளுக்காகத்தான் பெர்மிஷனுமே கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் பேசிட்டு நான் நேராக என்னோட ரூமுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன். அங்கே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்புறம் அந்த ஹாஸ்டலு, என் ஃப்ரெண்ட்ஸு, நான் இங்கே என்னெல்லாம் பண்ணுவேன், எங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு இடமா ரேகாவை கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போயிட்டு ரேகாவோட கையை பிடிச்சிக்கிட்டே நான் எல்லா இடத்தையுமே அப்படியே சுற்றி காமிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட பெட்டில் நாங்கள் 2 பேருமே ஒன்றா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு டீ குடிச்சிக்கிட்டு எல்லாரும் ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸு கேங்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம். அந்த ஹாஸ்டலில் ஒருத்தர் கூட விட மாட்டேன், எல்லாருக்கிட்டையுமே நல்லா ஜாலியாக பேசுவேன். இதெல்லாம் ரேகா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளுக்குள்ள ஒரு பொசசிவ் அப்போ அப்படியே கிரியேட் ஆகிடுச்சு. அது அவளோட கண்ணில் ரொம்பவே அழகாக தெரிஞ்சிச்சு. நானுமே அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் நைட் ஆனதுக்கப்புறம் நான் அவளை என்னோட ஹாஸ்டலில் இருக்கிற மொட்டை மாடிக்கு கூப்பிட்டுட்டு போனேன். நான் எப்போவுமே அந்த மாடியில் நின்றுட்டு தான் என்னோட வீட்டுக்கு ஃபோன் பேசுவேன். ரேகா கூடயுமே நிறைய நேரம் அங்கே இருந்து தான் பேசுவேன். அது எல்லாத்தையுமே நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இங்கேருந்து தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன், இங்கேருந்து தான் அந்த நிலாவை பார்த்து ரசிப்பேன், இந்த பக்கத்தில் இருக்கிற மாமரத்து காற்று அது அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமா நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது வரைக்கும் ஃபோனில் பேசின எல்லா விஷயத்தையும் இப்போ நேரில் ரேகாவுக்கு காமிச்சுக்கிட்டே இருந்தா. அவளும் அது எல்லாத்தையுமே ஆர்வமாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே நல்லா இருட்டிருச்சு. நாங்கள் 2 பேரும் அந்த இடத்துல நான் அவளோட மடியில் படுத்துக்கிட்டு வானத்தில் நிலா நட்சத்திரம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இரவு நேரத்தில் அந்த ஒரு குளிர் காற்று அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
அவளோட மடியில் படுத்துட்டு இதெல்லாம் ரசிக்கும்போது எனக்கு இன்னுமே பேரழகாக இருந்துச்சு. அந்த நிலா வெளிச்சத்தில் என்னோட ரேகாவோட முகம் இன்னுமே பிரகாசமாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த முழு பௌர்ணமி நிலா மாதிரி அது எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் அப்படியே அவளோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவளுக்கு என்னை பார்க்க முடியல, என்னோட பார்வையை அவளால் எதிர்கொள்ள முடியல. அப்படியே வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டா. நான் அவள் மடியில் படுத்துக்கிட்டு அவளோட கை விரல்ல ஒன்னொன்னா அப்படி சொடக்கு எடுத்து விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கால் விரல்லையும் சொடக்கு எடுத்து விட்டுட்டு ரொம்ப நேரம் அங்கேருந்து 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தோம். என் வாய் மூடவே மூடாது. நான் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன், அவள் கேட்டுக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சரி, நீ நம்ம கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு சொல்லி 2 பேருமே கீழே போனோம். ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு என்னோட ரூமுக்கு வந்தேன். ரூமில் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே அன்னைக்கு ஒரே பெட்டில் ஒன்றா தான் படுத்து தூங்கினோம். சுற்றி எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒருத்தரோட ஃபேஸை இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தோம். லேட் நைட் ஆயிடுச்சு. லைட் டைமே ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்குறாங்களா அப்படின்னு பார்த்தேன். எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ நான் ரேகாவை அப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்திருந்தேன். அவளே என்ன அப்படி இறுக்கமா பிடிச்சிருந்தா. அப்போவும் 1-2 கிஸ்ஸு அவன் நெத்தியில், அந்த கழுத்தில், அந்த கன்னத்தில் அப்படின்னு மாறி மாறி கிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபைனலாக அவளோட லிப்ஸ்லையுமே நான் கிஸ் பண்ண போகவும் அவள் என்னை தடுத்துட்டா. அந்த லிப்ஸில் மட்டும் என்னை கிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணதே கிடையாது. அது ஏன்னு தெரியல, அதை மட்டும் அவள் பண்ணவே விட மாட்டா. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த லிப்ஸு அவ்வளோ குட்டியாக இருக்கும். அதுலேயே அந்த ரெட் கலரில் லிப்ஸ்டிக் போட்டிருப்பா பாருங்க, அது அந்த கோகைப்பழம் மாதிரி என்னை எப்போ சாப்பிட போகிறேங்கிற மாதிரி அந்தளவுக்கு என்னை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி லிப்ஸில் கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். பட் அவள் அந்த டைமு ரொம்ப உஷாராக இருப்பாள். அதை மட்டும் என்னை பண்ணவே விட மாட்டாள். அதுக்கப்புறம் அவள் அப்படியே என்னோட நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு என்னோட ஹார்ட் பீட்டை அப்படி கேட்டுக்கிட்டு என்னை அப்படியே ஹக் பண்ணி படுத்திருந்தா. நானும் அந்த ஃபீலை அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளோட தலையை கோதி விட்டுட்டு அப்படி தாளாட்டுற மாதிரி தூங்க வச்சிட்டு இருந்தேன். வேலை செஞ்ச டயர்டு வேற, அதனால் அவள் நல்லா தூங்கிட்டா. ஆனால் எனக்கு தூக்கம் வரலை. என்னோட ஹார்ட் பீட் எல்லாம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது. எனக்கு எப்படி தூக்கம் வரும் அவள் பக்கத்தில் இருக்கும்போது? அவளையே அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவளை தான் தூங்கவே இல்லை கொஞ்சம் கூட. பார்த்தேன், எவ்வளவு பார்த்தாலும் சலிக்காத ஒரு முகம் அப்படின்னா அது அவளோட முகம்தான். அந்த இருட்டில் ஒரு லேசான சின்ன வெளிச்சத்தில் அவளோட ஃபேஸு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ கூட அந்த ஒரு சாங் தான். ஒளியிலே தெரிவது தேவதையா, இது நெசமா நெசமில்லையா, நனவுக்கு தெரியலையா, கனவிலே நடக்குதா, கண்களும் காண்கிறதா காண்கிறதா. அந்த மாதிரி ரேகா என் பக்கத்தில் இருந்தது. இது உண்மையிலேயே நிஜம்தானா இல்லை கனவா அப்படின்னு நானே சந்தேகப்படுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ அந்த செகண்டு ரேகா என் நெஞ்சில் என்னை ஹக் பண்ணிக்கிட்டு படுத்திருக்கிறது. அப்படி ஒரு ஃபீலில் அவளை பார்த்துக்கிட்டு நான் அன்னைக்கு அப்படியே படுத்திருந்தேன். அவங்க 2 பேரும் அப்படியே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகேவா? இன்னைக்கு இந்த கதையை நான் இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.